सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। डोलायां चल डोलायां भर डोलायां 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 मीन कुम वराहा मृगपति अवतार मीन कुम वराहा मृगपति अवतार दारवार गुणशौर्य धरणी धर मारु जनक डोलायां चल डोलायां हर डोलायां वामन राम राम वर कृष्ण अवतार वामन राम राम वर कृष्ण अवतार तारा श्यामलांग रंग रंग श्यामलांग रंग रंग रामज भरत मुरार डोलाया जल डोलाया हर डोलाया दारुण बुद्ध कलिकी दशविध अवतार दारुण बुद्ध कलिकी दशविध अवतार दारुण बुद्ध कलिकी दशविध अवतार शीन पाणे गोसमाणे श्री वेंकटगिरि कूट निलय शीन पाणे गोसमाणे श्री वेंकटगिरि कूट निलय डोलाया चल डोलाया हर डोलाया हर डोलाया காற்றினிலே வரும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் கண்கள் வலித்திட பொங்கும் கீதம் கல்லும் கனியும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் பட்ட மரங்கள் தளிர்க்கும் கீதம் பண்ணொலி கொண்டிடும் கீதம் காத்து விளங்கும் கேட்ட மயங்கும் மதுர மோகன கீதம் நெஞ்சினிலே நெஞ்சினில் இன்ப கனலை எழுப்பி நினைவடிக்கும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் சுனை வண்டுடன் சோலை குயிலும் மனம் குவிந்திடவும் வானவெளி தனில் சாரா கணகு தயங்கி நின்றிடவும் ஆயன் சொல்வேன் மாய பிள்ளை வேங்குழல் கொள்கீதம் காற்றினிலே வரும் கீதம் காற்றினிலே வரும் கீதம்
யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே. 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 யாரோ இவர் யாரோ என்ன பேரோ. காருலாவும் சீர்குலாவும் மீதிலையில் 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 கன்னி மாடம் கண்ணில் முன்னேறியவர் யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே. யாரோ இவர் யாரோ என்ன பேரோ. சந்திரபிம்பம் மலராலே என்னை சந்திரபிம்பம் மலராலே என்னை சந்திரபிம்ப 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 முக மலராலே என்னை சந்திரபிம்ப முக சந்திரபிம்ப முக மலராலே என்னை தானே பார்க்கிறார் ஒரு காலே. அந்த நாளில் வந்தம் போலே அந்த நாளில் வந்தம் போல உருகிறார். அந்த நாளில் வந்தம் போல உருகிறார். அந்த நாளில் வந்தம் போல உருகிறார். இந்த நாளில் வந்து சேவை தருகிறார். யாரோ இவர் யாரோ
கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வெங்கடேசனில் இருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மலையப்பா கோவிந்தா 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 திரையில் பிள்ளைக்கிறாய் கண்ணா கண்ணா திரையில் பிள்ளைக்கிறாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் திரையில் பிள்ளைக்கிறாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் எல்லாரும் குறையும் எனக்கில்லை கண்ணா எல்லாரும் குறையும் எனக்கில்லை கண்ணா குன்றில் மேற்கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றில் மேற்கல்லாகி நிற்கின்ற வரதா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கலிநாளுக்கு இறங்கி கலிந்த இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றார் கேசவா கலிநாளுக்கு இறங்கி கலிந்த இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றார் கேசவா குறையொன்றும் மறைமூர்த்தி கண்ணா யாரும் மறுக்காத மலையப்பா யாரும் மறுக்காத மலையப்பா உன் பாட்டில் ஏதும் கலந்திருக்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கே இருந்திட ஏது குறை எனக்கே ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கண்ணன் லீலைகள் செய்வானே கண்ணன் மாயைகள் புரிவானே லீலைகள் செய்வான் பாலகோபாலன் நீலமுகில் மணிவண்ணன் கண்ணன் லீலைகள் செய்வானே கானகமடுவில் காளியன் தலையில் கரிநடம் புரியும் பாதல் கானகமடுவில் காளியன் தலையில் கரிநடம் புரியும் பாதல்
செய்வானே. மாலினை காண மாமுனியோர்கள் பார்க்கடல் தேடியே வந்தார். ஆலிலை மேலே குயில் கொள்ளும் அம்புதை காண்கிலம் என்று வியந்தார். அம்புதை காண்கிலம் என்று வியந்தார். சந்திரன் வந்தான், இந்திரன் வந்தான், சந்திர சூரிய வந்தார். அங்கும் இங்குமாய் ஐயனை தேடி ஆய மனைதனில் கண்டார். ஆய மனைதனில் கண்டார். நீராவிதயம் கோவில் கொண்டான், நீளால் அடிமை கொண்டான். எதை நீராவிதயம் தன்னில் அடிய நீரா நீராவிதயம் கோவில் கொண்டான், நீளால் அடிமை கொண்டான். மாறி மாறி வரும் பிறவிகளிலும் மாறாதேமை தந்தார். கடலில் செய்வானே. கண்ணன் லீலைகள் செய்வானே, கண்ணன் மாயைகள் புரிவானே. லீலைகள் செய்வான் பால கோபாலன், நீலமுகில் மணிவண்ணன். கண்ணன் லீலைகள் செய்வானே. கானகமடுவில் காளியன் தலையில் கலிநடம் புரியும் பாதல். கானகமடுவில் காளியன் தலையில் கலிநடம் புரியும் பாதல். வானவர் வாழ மாநிலம் மீது ஆனிரை ஜெயநாதன். கண்ணன் லீலைகள் செய்வானே. ஆயர்மனையில் வெள்ளை திருடுவான், அதமும் கவர்ந்திடுவானே. மாய புன்னகை செய்து மயக்கும் பிரியாவில் பிரபுதானே. கண்ணன் லீலைகள் செய்வானே. பிரேமநதியில் தீரமதனில் மீரா பிரபுவும் வருவான். பிரேமநதியில் தீரமதனில் மீரா பிரபுவும் வருவான். திருமுகமதனில் புன்னகை மலர அகமும் புறமும் நிறைவான். கண்ணன் லீலைகள் செய்வானே. மாலினை காண மாமுனியோர்கள் பார்க்கடல் தேடியே வந்தார். ஆலிலை மேலே குயில் கொள்ளும் அம்புதை காண்கிலம் என்று வியந்தார். அம்புதை காண்கிலம் என்று வியந்தார். சந்திரன் வந்தான், இந்திரன் வந்தான், சந்திர சூரிய வந்தார். அங்கும் இங்குமாய் ஐயனை தேடி ஆய மனைதனில் கண்டார். ஆய மனைதனில் கண்டார். நீராவிதயம் கோவில் கொண்டான், நீளால் அடிமை கொண்டான். எதை நீராவிதயம் தன்னில் அடிய நீரா நீராவிதயம் கோவில் கொண்டான், நீளால் அடிமை கொண்டான். மாறி மாறி வரும் பிறவிகளிலும் மாறாதேமை தந்தார். கடல் லீலைகள் செய்வானே. This is All India Radio. అరుణాచల జ్యోతి జయ జయ కరుణాలయ జ్యోతి. In connection with the birth centenary of Shri Ramana Maharshi,
the sage of Tiruvannamalai. We now bring you a special program of music by Srimati M.S. Subbulakshmi. Professor K. Swaminathan introduces the program. We are celebrating today the birth centenary of Maharshi Ramana, the outstanding exemplar in the modern age of Jnana Marga, or the path of knowledge. ஞானம் பெறலாம் ஞானம் பெறலாம் நலம் பெறலாம் எந்நாளும் ஆனந்த வீட்டில் அமரலாம் ஆனந்த வீட்டில் அமரலாம் மோன நிலை கற்றுள்ளார் தேடும் கதி ரமணர் ரமணர் கண்ணோக்கம் பெற்று நாமாடப் பெறின் மோன நிலை கற்றுள்ளோர் தேடும் கதி ரமணர் கண்ணோக்கம் பெற்று நாமாடப் பெறின் ரமணர் கண்ணோக்கம் பெற்று நாமாடப் பெறின். Sri Ramana attained illumination as a lad of 16 in July 1896. This was in Madurai, under the shadow of the great temple of Meenakshi Sundareshwara. A few weeks later, he came to Arunachala or Tiruvannamalai. Here, on and around this hill, he spent 450 years until his Mahanirvana in April 1950. A contemporary of Gandhiji and Sri Aurobindo, Maharishi Ramana belonged to the mainstream of Sanatana Dharma and continued the tradition of Ramakrishna and Vivekananda. If Ramakrishna spoke of Mother, Gandhiji of Rama, and Sri Aurobindo of Krishna, Maharishi Ramana regarded Shiva as his own chosen manifestation of the divine being awareness bliss. The Maharishi therefore represents at its purest the philosophy of Advaita, the negation of duality. He is in fact, as Carl Jung says, a true son of the Indian earth, the whitest spot in the white space of Indian monism. Akshara, the spirit imperishable, has to find its empirical home in Akshara, the letter. So egoless was the Maharishi that he took no pains to establish any dharma or found a new sangha. He was content to lose himself in the vast ocean of our common humanity. As those who have observed him for years have noted, his identification with the poorest of the poor was total and most touching. He sought no fame, and yet mature minds, many of them from foreign lands, were drawn to him. Earnest seekers elicited from him some precious works in prose and verse. Great poets like Kavyakanta, Ganapati Shastri and Muruganar wrote much and well about him, so that we now possess a lovely little library of books by him and on him. एकमक्षरं हृदि निरन्तरं भासते स्वयं लिख्यते कथम्
हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रम् ह्यहमहमिति साक्षात् आत्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वतां मज्जता पवनचलनिरोधात् आत्मनिष्ठो भवत्वम् देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तद्ददपेतसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्टात्मनिष्ठात्मना स्वोऽहं स्फूर्तितयारुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम् सोऽहं स्फूर्तितयारुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम् अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम्. Great things happen when man and mountain meet and the timeless breaks into time. The message of the Maharishi is straight and simple, clear and direct. Turn the mind inward, dive deep into the heart and discover who and what you are. For modern man, whose little warring self is sick and broken and unable to regain its true identity, the Maharishi's message provides the sovereign remedy. The self, supreme as awareness and bliss, is available and open to anyone to enjoy here and now. அருணாச்சலத்திலுரு கருணாகர பரம அருணாரவிந்த பதமே அருணாச்சலத்திலுரு கருணாகர பரம அருணாரவிந்த பதமே அருணாரவிந்த பதமே அருணாச்சலத்திலுரு கருணாகர பரமல் அருணாரவிந்த பதமே அருணாச்சலத்திலுரு கருணாகர பரமல் அருணாரவிந்த பதமே பொருள் நாடும் சுற்றமொடு வருணாதி பற்றியுளம் மருளாடலன்று இதமும் பொருள் நாடும் சுற்றமொடு வருணாதி பற்றியுளம் மருளாடலன்று நிதமும் பெருநாடுளத்தினில் நல்லருளாடி நிற்கும் அவர் இருள்நாசமுற்று புவிமே பெருநாடுளத்தினில் நல்லருளாடி நிற்கும் அவர் இருள்நாசமுற்று புவிமே அருணாளுமுற்று சுக அருணாலயத்தில் எழுவார் தருணாருணக்கதிரில்
tradition has down the ages played with symbols like the sun and moon, rivers and mountains. Shiva, Rama and Krishna, the most popular manifestations of Godhead. They too are symbols, symbols that live with a life of their own. The Maharishi makes admirable use of Krishna as the master of Buddha Yoga and of Rama as the model of selfless and heroic action. But the dominant symbol which overpowers him by its mere presence is Arunachala, the holy mountain, with its tangible suggestion of steadfast permanence and central peace subsisting at the heart of endless agitation. In retaining a myth, recognizing it as a myth, and revitalizing it by explaining its meanings, the Maharshi is a typical Indian teacher. To him, as to most unspoilt minds, aesthetic experience and spiritual experience are not only closely related but are at the highest level even interchangeable. This is illustrated in the story of the song that follows, Arunachala Pancharatnam. One morning in 1917, Kavyakanta Ganapati Shastri, the eminent Sanskrit poet, implored the sage to try his hand at a Sanskrit poem, and that too in the difficult Arya meter. As the Maharishi pleaded his ignorance of Sanskrit prosody, Kavyakanta explained to him the structure and niceties of this form of verse. A few hours later, the Maharishi presented to the astonished scholar these 5 pregnant stanzas in perfect Sanskrit. This hymn, besides being beautiful, embodies the subtleties of Advaita philosophy. Karunapurna Sudhabdhe, Karunapurna Sudhabdhe, Kabalita Ghana Vishwarupa Kiranavalya, Karunapurna Sudhabdhe, Kabalita Ghana Vishwarupa Kiranavalya, Arunachala Paramatma, Arunachala Paramatma, Arunabhava Chittakanja Suvikasaya, Arunachala Paramatma, Arunabhava Chittakanja Suvikasaya, Tvai Arunachala Sarvam Bhutva Sthitva Pralinam Etat Chitram, Tvai Arunachala Sarvam Bhutva Sthitva Pralinam Etat Chitram, Hridayaghamiti Atmataya, Hridayaghamiti Atmataya, Vidyasi Bhoste Vadanti Hridayam Nama, Hridayaghamiti Atmataya, Vidyasi Bhoste Vadanti Hridayam Nama, Hridayam Nama. Ahamiti Kuta Ayati Iti Anvishantaha, Pravishtayatyamaladhiya, Ahamiti Kuta Ayati Iti Anvishantaha, Pravishtayatyamaladhiya, Avagamya Swam Rupam Shamyati Arunachala
त्वं रूपं शाम्यति अरुणाचलत्वयि नदीमध्वो त्यक्त्वा विषयं पाह्यं रुद्धप्राणेन रुद्धमनसा तस्त्वां त्यक्त्वा विषयं बाह्यं रुद्धप्राणेन रुद्धमनसा तस्त्वां ध्यायं पश्यति योगी दिधितिं ध्यायं पश्यति योगी दिधितिम् अरुणाचलत्वयि महीयन्ते अरुणाचलत्वयि महीयन्ते तय्यर्पित मनसा त्वां पश्यन् सर्वं तवाकृतितया सततं त्वय्यर्पित मनसा त्वां पश्यन् सर्वं तवाकृतितया सततं भजते अनन्य प्रीत्या सजयति अरुणाचलत्वयि सुखे मग्नः भजते अनन्य प्रीत्या सजयति अरुणाचलत्वयि सुखे मग्नः भजते अनन्य प्रीत्या सजयति अरुणाचलत्वयि सुखे मग्नः. In the first verse, the unity of awareness as being and its power as inclusive harmony and mutual relationship are symbolized by the ocean of grace, the mountain, the sun, and the heart lotus, which opened once will never shut again. In the second verse, the real self is exteriorized as the mountain on which Maya projects the world picture, and it is again interiorized as the awareness which is bliss. Shiva dances as I in the heart space and soars in stillness as Aruna Hill. The third verse describes the method of inquiry, the sadhana in which the sadhaka and the siddha disappear and the self alone remains. The last two verses assure victory to the follower of yoga, bhakti and karma, because once the ego is dissolved, one sports in the sea of bliss which is one's true being. In the Maharishi's view, the scientific method of self-inquiry can well go hand in hand with the poetic method of self-surrender. Far from there being any conflict between jnana and bhakti, the two modes of awareness are complementary and reinforce each other. Muruganar, a great Tamil poet in his own right and an ardent lifelong devotee of the Maharishi, declares in ringing Tamil words, "True seer who sees in all the worlds naught but the Spirit Supreme, he overcame the universe with naught but inner strength. A fortress of security to devotees, his feet, naught save their shadow is sanctuary for us." பரநல்லது பாராதிகள் பாராதம்மை பார்ப்பான் பரநல்லது பாராதிகள் பாராதம்மை பார்ப்பான் உரநல்லது துணையின்றி இவ்வுலகியாவையும்
Ramana's message, with its two ingredients of self-inquiry and self-surrender, provides a hopeful remedy for the many maladies afflicting modern man. Lakshmana Sharma, the renowned naturopath, pays this homage to the Maharishi, the Mahayogi, and the master physician. ॐ तत्सदाख्यं पुरुषं गुहेशम् ॐ तत्सदाख्यं पुरुषं गुहेशं नतार्तिनाशाय शरीरवन्तम् ॐ तत्सदाख्यं पुरुषं गुहेशं नतार्तिनाशाय शरीरवन्तम् मोदस्वरूपं मधुरस्वभावं मोदस्वरूपं मधुरस्वभावं त्वामात्मनाथो रमणं भजामि त्वामात्मनाथो रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि भजन्ति ये त्वां परभक्तियुक्ताः गलन्ति तेषां निखिलाश्च दोषाः भजन्ति ये त्वां परभक्तियुक्ताः गलन्ति तेषां निखिलाश्च दोषाः विशेषमुक्तिः सकलापि सिद्धिः विशेषमुक्तिः सकलापि सिद्धिः त्वामात्मनाथो रमणं भजामि त्वामात्मनाथो रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि तेजस्विनो दीनजनाश्च भक्त्या श्रीसन्निधिं ते शरणं व्रजन्ति तेजस्विनो दीनजनाश्च भक्त्या श्रीसन्निधिं ते शरणं व्रजन्ति रमेतरूपे तव को न दिव्ये रमेतरूपे तव को न दिव्ये त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि मदन्तरङ्गे निवसद्वनघाणातातवाख्या सकलागहन्त्री मदन्तरङ्गे निवसद्वनघाणातातवाख्या सकलागहन्त्री यतो हृदि त्वं न ततोऽस्ति वाचं यतो हृदि त्वं न ततोऽस्ति वाचं त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि त्वामात्मनाथं रमणं भजामि रमणं भजामि रमणं भजामि रमणं भजामि रमणं भजामि रमणं भजामि रमणं भजामि. You have been listening to a special program of music on the occasion of the birth centenary of Shri Ramana Maharshi, the sage of Tiruvannamalai.
The songs were rendered by Srimati M.S. Subbulakshmi. Professor K. Swaminathan introduced the program. This program came to you from the studios of All India Radio, Madras. वरचरणं नागपतिनुत वरचरणं नागपतिनुत वरचरणं नागपतिनुत वरचरणं नागपतिनुत वरचरणं पतिनुत वरचरणं विनाद पाणि लालित वदनं एकदन्तं उपास्महे तं पार्वती सुतं एकदन्तं उपास्महे कमल दिवाकरो गजानन विचित्राकारो अगजानन कमल दिवाकरो गुरुतरान्तराय शतधारु गामित गुरुतरान्तराय शतधारु गामित पुमाधमादकधरकरो एकैकविंशत्यवतारो एवाणाग्रिमपूजाधनं गान्धर्वादिविधारिकारो गणपत्यश्रीदेवो धारं एकदन्तं उपास्महे एकैकविंशत्यवतारो एवाणाग्रिमपूजाधनं गान्धर्वादिविचारिकारो गणपत्यश्रीदेवो धारं एकदन्तम् उपास्महे तं पार्वती सुतं एकदन्तम् उपास्महे